ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஒரு வேளை மார்னிங் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னம்னா மனப்பாட பாடல் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னம்னா தன்னேறு இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களிடை உயர்ந்தோர் தொலை விளங்கி இந்த பாடல் கேட்டிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு திருக்குறளில் மனப்பாட பாடலில் எது இம்பார்ட்டன்ட் இந்த வருஷத்துக்கு அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். லரிது என முடியக்கூடிய குறள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா லரிதுன்னு கேட்க மாட்டாங்க, அரிதுன்னு கேட்பாங்க. அரிது என முடியும் குறள் கேட்பாங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது, அது ஒன்று எழுதுறீங்க. நன்று என முடியும் குறள் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அடுத்தது இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் 3. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா அறிவு என முடியும் குறள். அரிது அறிவு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, இந்த ஒரு குறள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செயல் என முடியும் குறள் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உடைத்து என முடியும் குறள் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து, இது இம்பார்ட்டன்ட். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது எல்லாத்தையுமே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, மனப்பாட பாடலுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய 6 இயலுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு மனப்பாட பாடல் ரொம்ப குறைச்சிட்டாங்க. இதுலேயும் நம்ம இம்பார்ட்டன்ட்னு தேடுறதை விட எல்லாத்தையும் படிச்சிடுறது நல்லது. பட் இது வரைக்கும் படிக்கலை, ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 சொல்லுங்கள், வந்தால் வரட்டும் வராட்டி போட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட்னு சொல்லும்போது குழல் வழி நின்றது யாழை யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே தன்னுமை பெண்வழி நின்றது முழவே முழவடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை, இந்த சிலப்பதிகார பாடல் படிச்சுக்கோங்க. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் தெய்வமணி மாலை பாடல் படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா ரச்சன் யாத்ரிகம், என்ன சார் லாஸ்ட் யூனிட்லேருந்தே 3மே சொல்லிட்டீங்க, இந்த 3மே இம்பார்ட்டன்ட் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு. பரதவர் குழுமி சொற்ற பழிப்புரை என்னும் கொல்லி ஏதமில் கருணை பெம்மான் இருதயத்து ஊன்ற வேதனை உழந்து சிந்தை புண்பட்டாரல்லால் நோதக சினந்தோர் மற்ற நுவன்றிலர் கரும நோக்கி, இந்த பாடல். மொத்தம் 3 பாடல் சொல்லியிருக்கேன். இந்த 3ஐயும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் உங்களால் மனப்பாட பாடல் எழுத முடியும். இந்த காவியம் லாஸ்ட் இயர் 11th இருந்தது, இந்த வருஷம் 12th வந்திருக்கு. ஒருவேளை ஸ்கூல்ஸ் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னம்னா இது எழுதிடுவீங்க. ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.